சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துழையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கலலையே போற்றி. காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐங்கரன் துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு வணக்கம். தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும் அந்தமிழா இன்மனமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் மருள் கோணாகுவானும் குரு. சிவாய நமக. சிவசிவ. அருளாளர்கள் திருவடிகளை வணங்கி இன்றைய நாளில் சிந்திப்ப அரிய பொக்கிஷமாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் குரு பூஜை நாள் முன்னிட்டு நம் சிந்தனையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளை பற்றி சற்று இறைவன் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் சிந்திப்போமாக. நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் சுவாதி நட்சத்திர நாள்ல சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் குரு பூஜை வரும். எத்தனையோ விஷயங்கள் நாம் இந்த உலகத்து விஷயங்களை சிந்திச்சிருந்தாலும் இந்த வாழ்க்கையில நமக்கு பயன்படக்கூடியது எது, ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா அடியார்களுடைய புகழை செவிமடுத்து கேட்க வேணும். அதனால இன்னைக்கு நம்ம திருமந்திர சிந்தனை பகுதிகளுக்கு நடுவுல இன்றைய பொழுத சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் பற்றிய சிந்தனை பகுதிக்காக ஒதுக்கி கேட்பது நாம் செய்த தவப்பயன். சொல்லுவாங்க பெரியவங்க, கல்வி கழகு கசடர மொழிதல்னு. இந்த மொழிதல்னா வாழுவது, குற்றம் இல்லாமல் வாழ்வது. என்ன ஒருத்தர் நல்லா கற்று இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா குற்றம் இல்லாமல் வாழ்வது. குழந்தைய பார்த்து எதுக்கையா படிக்கிறேன்னு கேட்டா பணம் சம்பாதிக்க வாழ்றோம் அப்படின்னா சொல்லும். இது எப்படின்னாக்க வாழ்க்கையில் குற்றம் இல்லாமல் வாழ்வது. குற்றம் என்னன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குற்றம் எதுன்னு தெரியணும். அப்ப அந்த குற்றத்தை நீக்கி வாழ்வதுதான் வாழ்க்கையின் பயன். அப்படிப்பட்ட பெறுதற்கரிய இந்த பிறவியை பெற்று குற்றமில்லாமல் வாழ்வதற்கு நமக்கு துணையாக இருப்பது நல்லவற்றை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இவைகள் எல்லாம் தான். இப்ப நான் படிச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவாளன் நற்றால் தொழாள்னு. இப்ப இறைவனை தொழுணும், அதுதான் கற்றதன் பயன்னு சொன்னாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் ஆழங்கால் பட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி இறைவனுடைய திருவடியை தொழும் தன்மையை பெற்றவர்கள் கற்றவர்கள் அவர்கள் திருவடியை நற்றவத்தார் திருவடியை தொழுது இருக்கிறது தான் நாமும் இறைவனுடைய திருவருளுக்கு ஆட்பட்டவர்கள் என்று நம்மை காட்டக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம இந்த உலக கல்வி எவ்வளவுதான் படிச்சுட்டு வந்தாலும் நுண்ணிய நூல்பல கற்றிருந்தாலும் உண்மை அறிவு தான் நமக்கு மிகுந்திருக்கும். அந்த உண்மை அறிவுங்கிறது எது அப்படின்னாக்க இரவாத நெறியை நாம் பெறுவதற்கான வழிவகை பரம்பொருளுடைய திருவடியை அணைவது. அது நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு பிறவிலையும் இறைவனுடைய திருவடியில் நம்மளை சேர்க்கும் சிவஞானம். அதனாலதான் சொன்னாங்க மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சொல்ல மெய்ஞானம் அப்படிங்கக்கூடிய ஞானம் நமக்கு பெற வேண்டியிருக்கும். அதனால இந்த மெய்ஞானத்தை அடைபவர்கள், சிந்திப்பவர்கள் மிக சிறந்தவர்களாக சொல்லப்பட்டாங்க. முற்றலாமை இளநாகமோடு ஏன முளை கொம்பவை போன்று வற்றலோடு கலனா படிதேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற முருந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் என்று சம்பந்தர் சொன்னார் தன்னை முதல் பாட்டில். இப்ப இறைவனுடைய சிறப்புகளை கேட்பது, அதே மாதிரி அடியார்கள் சிறப்பை கேட்பவர்கள் கற்றல் கேட்டல் உடையார்.
அந்த மாதிரி இறைவனுடைய சிறப்பை கேட்கக்கூடியவர்களுடைய திருவடியை தொழுவது நமக்கு என்ன தரும் அப்படின்னு பார்த்தாக்க, அவர்கள் பெரியார்கள், அவர்களுடைய திருவடியை தொழுது கொள்ளணும். அதனால இங்கேயும் நாம் இந்த பகுதியை கேட்க முயன்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுடைய திருவடிகளை தொழுகிறோம். இந்த இறைவனை பத்தி சொல்லும் போது நம்ம வேதம் ஆகமம் என்னென்னமோ பேசி ஆழங்கால் பட முயற்சி பண்ணுவோம். ஆனால் அடியார்களுடைய புகழை கேட்கறது என்ன செய்யும்னாக்க, நம்ம உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போவோம். நல்லானை நான்மறையோடு ஆரங்கம் வல்லானை வல்லார்கள் மனத்துறையும் மைந்தனை சொல்லானை சொல்லார்ந்த பொருள் அனைத்தும் ஏதும் இல்லானை எம்மானை என் மனத்தை வைத்தேனேன்னு சொன்னாங்க. அப்ப வல்லார்கள் மனத்துறையும் மைந்தனுடைய பெருமையை அந்த அடியார்கள் மனத்து, வல்லார்கள்னா அடியார்கள் மனத்துறைபவனாகிய இறைவனுடைய பெருமையை கேட்கணும். அதே நேரத்துல 2ஆம் திருமுறையில் ஒரு பாட்டுல நல்லானை நான்மறையோடு இயல் ஆரங்கம் வல்லானை வல்லார்கள் மலிந்து ஓங்கிய சொல்லானை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வல்லார்கள் மலிந்து ஓங்கிய சொல்லாம், அவனுடைய சிறப்பை பாடுவாங்க. அப்படி பாடக்கூடிய அடியார்களுடைய திருவடியை நாம் எப்பொழுது தொழுந்து நின்றால் நமக்கு இன்பம் தான் போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லாரை காண்பதும், நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும், நல்லார் குணங்களை உரைப்பதும், அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றுன்னு சொன்ன மாதிரி நல்லதை நம்ம கேட்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் அவர் இந்த உலகத்துக்கு அடியார்கள் பெருமையை நமக்கு பாடி கொடுத்தவர். அடியார்களுடைய சிறப்பு என்னன்னாக்க, அடியார்களை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, பெரிது எதுன்னு சாமியை கேட்டதாகவும், இப்படி கேட்கும்போது பெரிது பெரிது புவனம் பெரிதுன்னு ஆரம்பிச்சாங்களாம் ஔவையார். அப்படி அந்த புவனம் பெரிது, அதை விட பெருசு, அப்படியே பார்த்து கடைசியில தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதுன்னு சொன்னாங்களாம். இப்படி பாடல் நமக்கு சொல்லுது. அப்ப அரிதானது பெரிதானது இறைவனுடைய அடியார் பெருமை. அடியார் உள்ளத்து அன்பு மீது உற குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் உடையவர் இறைவன். அந்த இறைவனுடைய புகழை பற்றி சிந்தித்த, இறைவனுடைய திருவடியில் அணைந்து உய்வு பெற்ற அடியார்களை நாமும் இங்க சிந்திக்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய துதி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த பனிகண்டத்து எம் ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன் படித்த திருவாளன் வாசம் வளர்மென் கலல் வழங்க வந்த பிறப்பை வழங்குவான். எதுக்காக இவர் வந்தார்னா, அடியார்களுடைய பெருமையை பாடுவதற்காக வந்தார் அப்படின்னு முன்மையால் உலகாண்ட சருக்கம் அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப திருத்தொண்டர் தொகை நமக்கு கிடைக்கணும்னு சிவபெருமான் திருவுளம் கொண்டார். அதன் விளைவாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாரை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி நாம் நல்ல ஞானத்தை பெறுவதற்கு இறைவன் துணை செய்தார் அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுக்கணும். அதே நேரத்துல காஞ்சி புராணத்துல மாதவ சிவஞான முனிவர் சொல்லுவாரு, ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்ட ஊனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமணத்தில் திருத்தொண்டர் தொகை விரித்த பேரர்களின் பெருமான் என்றும் திருமணக்கோல பெருமான் மறைபெருமான் எமது குலதெய்வம் ஆமால். இந்த பாட்டை படிக்கும் போது அவர் நமது குலதெய்வமாகவே தோன்றுகிறார். அப்படின்னா நமக்கும் குலதெய்வம், நம் குலத்துக்கே தெய்வமாக இருக்கக்கூடியவர்னா அவரை எவ்வளவு உயர்ந்த இடத்தில் வச்சு சிந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அடியார்கள் புகழ் பாடுபவர்கள் நமக்கு குலதெய்வம். வாரியார் சுவாமி சொல்லுவாரு, போஸ்ட் ஆபீஸ்ல போட்ட லெட்ரு போஸ்ட் பெட்டிக்கு வராது, போஸ்ட் பெட்டியில போட்டது போஸ்ட் ஆபீஸுக்கும் போக வேண்டியவங்க கைக்கு போயிடுமா. அது மாதிரி அடியார்களுக்கு நம்ம தொண்டு செஞ்சா அது இறைவனுக்கும் சேர்த்து தொண்டு செய்ததாக ஆகும். ஆனா நேரடியா இறைவனுக்கு தொண்டு செய்வது அது அவனுக்கு மட்டுமே சென்று சேரக்கூடிய அப்புறம் இரட்டை பலனா இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத திருமந்திரத்தில் நமக்கு படமாட கோயில் பகவத் கொன்றையில் நடமாட கோயில் நண்பர்கங்காக நடமாட கோயில் நண்பர் கொன்றையில் படமாட கோயில் பகவத் காமதாமை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய வரலாறு மிகவும் நுட்பமானதாக இருக்கும்.
அந்த வரலாறுல ஒரு பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சிருக்காரு. இந்த முதல் நூலா பாடினவர் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார். அதை திருத்தொண்டர் தொகையாக பாடி கொடுத்தாரு. பின்னால் அதை கொஞ்சம் விரிச்சு சொல்லும் போது நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற பொருள வழி நூலாக செய்தார். அதன் சார்பு நூலாக தெய்வ சேக்கிலார் பெருமான் சுவாமிகள் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பெரிய புராணமாக நமக்கு ஈந்து அருளினார். நம்ம கிட்ட அடியார்களை பற்றிய அந்த விரிவு, அதற்கு வித்திட்டவராக அடியார்களை பாடி நமக்கு கொடுத்த முதல் நிகழ்வு சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் அவருடைய காலத்துல இருந்து நமக்கு வருது. இது எப்படி இது நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இவர் யார் அப்படின்னா சிவபெருமானோடு கைலையில் இருக்கக்கூடியவர். ஒரு முறை கைலாயத்துல சாமியோட இவர் இருக்காரு. அங்க திருப்பார் கடலை கடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடையும் போது அங்க அமுது தோன்றுவதற்கு முன்பாக நஞ்சு தோன்றியது. அந்த நஞ்சு அந்த திருப்பார் கடலை கடைந்து கொண்டு இருக்கக்கூடிய தேவர்கள் அசுரர்களை எல்லாம் அவங்க மேல பாஞ்சு அவர்களுக்கு நலிவு ஏற்படும்படியான சூழ்நிலையை செஞ்சுச்சு. அவங்கெல்லாம் உயிர் பிழைப்பதற்காக நேராக வந்து சிவபெருமானை தொழுது வணங்கி நின்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, பெருமானை வழிபாடு செய்து துவங்க வேண்டியதை அப்படி செய்யாம பெருமானை மறந்து அந்த திருப்பார் கடலை கடைந்தார்கள். நஞ்சு வெளிப்பட்டது. சாமி எங்களை காப்பாத்துங்கன்னு இருந்தப்ப ஆளாள சுந்தரன்னு சொல்லக்கூடிய இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார அங்க சுந்தரரை அனுப்பி அந்த நஞ்சை நெல்லிக்கனி போல உருட்டி கொண்டுட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. சாமி அதை வாங்கி நஞ்சு மிடற்றில் அடக்கி நஞ்சுண்டேஸ்வரராக நீலகண்டராக மாறியதாக நமக்கு புராண கருத்து உண்டு. அந்த நஞ்சு தேவர்களையும் மற்றவர்கள் அசுரர்களையெல்லாம் அழிக்கக்கூடியதாக இருந்து கூட சுந்தரரை ஒன்றும் செய்யலை. ஏன்னா அவர் வந்து விபூதி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரா, அருகாண்மையிலிருந்து அவ்வளவு அணுக்க தொண்டர். அப்படிப்பட்ட சுவாமிக்கு மிகவும் அணுக்கமாக இருக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார். அவர் திரிய கைலாயத்துல வந்து சிவபிரான் உமையோடு எழுந்திருக்கும் நேரத்தில் சாமிக்கு அனைத்து தொண்டுகளை எல்லாம் செய்துட்டு வர்றார். மலர் தொடுப்பது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார். நந்தவனத்துக்கு ஒரு நாள் போறாரு சாமிக்கு மலர் பறிக்க. அந்த நேரத்துல அம்பிகைக்கு தொண்டு செய்யக்கூடிய அனிந்திதை, கமலினி அப்படின்னு 2 சேடியர்கள் அங்க இருந்தாங்க. இந்த நந்தவனத்துல சாமி ஆளாள சுந்தரர் இந்த சேடியர்களை இப்படி நிமிர்ந்து பறிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள பார்த்தார். சிவபெருமான் அணுக்கமா இருக்கக்கூடிய அவருக்கு அவர்கள் மேல விருப்பமெல்லாம் ஏற்பட்டதா அப்படின்னு தெரியாது. ஆனால் பார்த்தாரு, சாமி நமக்கு திருத்தொண்டர் தொகையை தரணும்னு விரும்பிட்டார் சிவபெருமான். அதனால அந்த நங்கையர்கள் இருவரையும் கண்ட ஆளாள சுந்தரர் இந்த மண்ணுலகில் பிறந்து அந்த மங்கையர்கள் பால் சென்ற மனத்தின் காரணமாக பிறந்து நிலை மறந்து இருப்பாயகங்கிற மாதிரி சாமி அங்க ஒரு நாடகத்தை ஏற்படுத்துகிறார். இதை கேட்ட சுந்தரர், இறைவனே என் பிழையை பொறுக்க வேண்டும். மானிட பிறப்பை அடைந்து நான் மண்ணுலகில் வாழ்றப்ப எது சரியானது எது தவறானதுன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல நான் உலகில் மயங்கி இருக்கும்போது என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த கேள்விக்கு இறைவனாரும் திருவுளம் கொண்டு இசைந்தார்.
அப்படின்னு ஏன் அவர் இங்க வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அப்படி இந்த திருத்தொண்டர் தொகையை நமக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே தென் தமிழ்நாட்டுல சாமி அவரை பிறக்கும்படியாக ஒரு திருவிளையாடலை செய்தார்னு தான் நம்ம சொல்லணும். காரணமின்றி காரியம் இல்லை. அப்படி அவரை அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம கையில என்ன கிடைச்சிருக்காது, இந்த திருத்தொண்டர் தொகை கிடைச்சிருக்காது, பல அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்க மாட்டார்கள். அப்ப காரணம் என்னன்னாக்கா, தென் தமிழ்நாட்டுல நமக்கு அடியார்கள் பெருமையை நாம் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே சாமி அவர் பிறக்கும்படியாக, தென் தமிழ்நாட்டில் பிறக்கும்படியாக ஆணையிட்டார். திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் ஆதிசைவ அந்தணர் மரபில் சடையனாருக்கும் அவரது துணைவியார் இசைஞானியராக்கும் மகனாக ஆளாள சுந்தரனார் பிறந்தார். அவருக்கு அம்மா அப்பா நம்பி ஆரூரர் அப்படின்னு திருநாமமிட்டு பிள்ளையாக போற்றி வளர்த்துனாங்க. வளர்த்திட்டு வர்ற வேலையில ஒரு நாள் வீதியில் அவரு தேரினை இழுத்து விளையாடி கொண்டிருந்தார். அப்ப அந்த நாட்டோடைய மன்னர் நரசிங்க முனையர் அப்படிங்கக்கூடிய நரசிங்க முனையரையர் வந்தார். அவர் குழந்தையை பார்த்து மனம் குழந்தைபால் அன்பு செலுத்த அந்த குழந்தையை தாம் வளர்த்து கொள்வதாக விரும்பினார். அதுக்கு சடையனாரை இசைவு தெரிவித்தார். இப்ப பிறந்தது ஆதிசைவர் மரபுல வந்த சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும், ஆனா வளர்த்துனது நரசிங்க முனையரையர். தன் மகனை அவர்கிட்ட கொடுத்து வளர்த்துறாங்க. அப்ப மன்னரால் வளர்க்கப்பட்டவர் அப்படிங்கிறது இங்க தெரிய வருது. இங்க தம் மகனான ஆரூரன் திருமணம் வயது, அந்த வயது அவருக்கு அந்த திருமணம் செய்யற காலம் வந்ததும் புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல சடங்கவி சிவாச்சாரியாரின் மகள் அவங்கள திருமணம் பேசி திருமணம் செய்வதாக முடிவெல்லாம் செஞ்சாங்க. இப்ப திருமண நாளும் வந்துச்சு. காலையில ஆரூர் திருமணம் ஆடி மணமகனுக்குரிய ஆடைகள் எல்லாம் புனைந்து கொண்டு திருநீர் அணிந்து ஒரு மங்களவாதியங்கள் எல்லாம் முழங்கும்படியாக குதிரை மீது அமர்ந்து உற்றார் உறவினர் அனைவரும் புடைசூழ திருமண பந்தலுக்கு வந்தார். இந்த நேரத்துல கைலையில் இருந்த சிவபெருமான் ஆளாள சுந்தரருக்கு அவர் கேட்டுக்கிட்டார்ல, சாமி எனக்கு நல்லது கெட்ட தெரியாது, தக்க நேரத்தில் என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால சாமி கைலையிலிருந்து இறங்கி வந்தார். இறைவன் அவர் முன்மையில் மையல் கொண்ட மகளிர் இருவரில் ஒருவர் இந்த பெண்ணா அமையல. இப்ப சாமி தடுத்தாட்கொள்ள முதியவர் வேடம் தாங்கி வந்து எல்லா அவையினர் முன்னிலையிலும் இந்த சுந்தரர் இந்த முன்னோர்கள்லாம் எங்களுக்கு ஓலை எடுத்து கொடுத்துருக்குறாங்க, இவர் எமக்கு அடிமை அப்படின்னு சொல்லி வழக்கிட்டார். அந்த வழக்கிட்ட காரணத்தினால அந்த வழக்கிலும் அவரை வெற்றி கொண்டு அவரை தடுத்து ஆட்கொண்டார். அப்படி தடுத்து ஆட்கொண்டு அவரை அழைத்து கொண்டு திருவெண்ணெய்நல்லூர் திருத்தலத்துக்கு போனார். இதுல ஒருவருக்கு ஒருவர் அடிமை செய்யும் முறை எங்கேயாவது இருக்கான்லாம் பலவாறு கேட்டு, நீ பித்தரோ யான் பித்தனோ பேயனோ
என்று நீ அறியாயப்பான்னு சொல்லி சாமியும் சொன்னார். நீ பித்தனோன்னு இவர் கேட்டதுக்காக கூட்டிட்டு போனாரு. இதுக்கு மத்தியில திருவெண்ணெய்நல்லூர்ல இந்த ஓலையெல்லாம் காட்டி அவரை வழக்கில் வெற்றி கொண்டுட்டு போனார். இதெல்லாம் நமக்கு புராணங்கள் வாயிலாக வருகிறது. இப்படி ஓலையை கொடுத்து இவரை ஆட்கொண்டார் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. சம்பந்தருக்கு ஞானப்பாலை கொடுத்தும், திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சூளை நோயை கொடுத்தும், இவருக்கு ஓலையை காட்டியும் ஆட்கொண்டார் சாமி. அதே நேரத்தில் மாணிக்க வாசகருக்கு திருவடியை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. இப்படி அவர் அழைத்து தம் அன்பர்னு அவரை உணர்த்தி கூட்டிட்டு போனதும், யார் நீங்க, என்னை இந்த திருவெண்ணெய்நல்லூர் அருள்துறை சிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் மறைஞ்சிட்டார். அந்த நேரத்தில் இவர் கேட்டாரு, சாமி நீங்க மறைஞ்சிட்டீங்களே, நீங்க யாரு அப்படிங்கும்போது இறைவன் இடப வாகனத்துல காட்சி கொடுத்து, ஆரூரனே நீ எம் தொண்டன், மங்கையர் மையலில் மனம் வைத்தாய், ஆதலால் இங்கு பிறந்தாய், முன்னம் கூறியபடி உம்மை தடுத்தாட்கொண்டோம் அப்படின்னு சொன்னார். அப்ப சாமி என்ன நீ பாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டார். என்ன வச்சு பாடுறது அப்படின்னு இவருக்கு தெரியல. அப்ப இவர் சொல்றாரு, எளியேன் வலிதில் தடுத்தாட்கொள்ள வந்த பரம்பொருளே, நும்மை எப்படி போற்றி புகழ்வேன், எம்மை நீ எப்படி ஆட்கொண்டு இந்த வல்லமையை நான் பாடுவேன் அப்படின்னு கேட்கிறப்ப, நீ என்ன பித்தா அப்படின்னு பேசுனதுனால பித்தா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டே பாடுன்னு சொன்னாரு. இங்க இருக்கிற சுவாமியுடைய பெயர் தடுத்தாட்கொண்டநாதர், இறைவி மங்களாம்பிகைன்னு பேரு, தீர்த்தம் பெண்ணையாறு. இங்க பாடுறாரு, பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருள்துறையில், அத்தா உனக்கு ஆளா இனியல்லே நினலாமி. ஞானம் வந்ததும் பாடுறாரு. பித்தான்னு சொன்னது மட்டும் நமக்கு நினைப்புல இருக்கும், பின்னால அத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பித்தனுக்கு அத்தா என்று இவர் சொன்னதுனால பித்தனில் மயங்கிய பித்தராகவே இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது நாம் சிந்தனைக்குள் கொள்ள வேண்டும். சாமிய பித்தான்னு பாடினாலும் இங்க பித்துங்கிறது தாய் தந்தை அந்த ரெண்டு வகையிலும் வைத்து பாடுறாரு. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னா எவ்வகையாலும் மறக்கல சுவாமி, நீங்க என்ன தடுத்தாட்கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இறைவனை முதல் பாடலாக அந்த பாடலை பாடி, நாயேன் பல நாள் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் தெரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன், யாரும் பெறுவதற்கு அரிதான அருளை பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருள்துறையில் ஆயா உனக்காளாய் இனியல்லேன் எனலாமே. இப்படியெல்லாம் பாடுறார். இப்படியெல்லாம் பாடி பரவி அற்புதமாக சுவாமியுடைய திருவடியை நோக்கி பாடுறார். இந்த பாடல்லாம் சிந்திக்கும் போது இறைவனே இறங்கி ஒருத்தரை தடுத்து ஆட்கொள்கிறார் அப்படின்னா அவருடைய தவ பலம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நாம் சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டியதா இருக்கும். திருநெறி விளக்கத்துல ஒரு பாடல் இருக்கும், மறைமுதல்வன் வலுத்த மறையவனாய் மனம் விளக்கி ஆவணத்தால் வலிய ஆண்ட நிறைவுகளோன். இவரை பத்தி சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாரை பேசும்போது, மறை முதல்வன் வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் வலுத்த மறையவனாய் அந்தனராய் ஆட்கொண்டான், மனம் விலக்கி நிகழவிருந்த திருமணத்தை தடுத்து ஆவணத்தால் வழியாண்ட நிறைவுகளோன் ஓலையை காட்டி அவனை ஆட்கொண்டான், ஆரூரில் பறவை தன்பால் நின்மலனை தூடுவிட்டு
நேசனையார் இறையவனை அழைப்ப அளவில் ஆறு நீங்கும் ஏலிசையான் கமலமலர் வெள்நீர் வாவி துறைமுதலை மதலையுமில் என்ன வல்ல சுந்தரனார் சேவடியை சிந்தை செய்வாம்னு சொன்னாங்க. இங்க இறைவனே வந்து ஒருத்தரை தடுத்து ஆட்கொள்ளுவதும், அந்த இறுதி புராணத்துல வெள்ளை யானை அனுப்பி இறைவனே வந்து அவரை அழைச்சிட்டு போறாரு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? சாமானியமானவர்களுக்கு நடக்குமா? அப்படியானால் அந்த அடியவர்கள் புகழ் பாடியவர், அடியவர்கள் சிறப்பு ஒரு பக்கம், அந்த அடியவர்களை பாடி பணிந்த சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய சிறப்புகளை நாம் இங்கு உணர்வதற்காக இந்த வார்த்தைகள். அதே மாதிரி ஏலிசையால் கமலமலர் வெள்நீர் வாவி துறை முதலை மதலை உமிழ் என்ன வல்ல சுந்தரனார் சேவடியே சிந்தை செய்வோம். ஒரு 3 சிறப்புகளை வந்து நமக்கு பாடலா ஒரு பகுதியில கொடுத்திருப்பாங்க. போதமுண்ட பிள்ளை என்பு பொருகன் மாது செய்ததும், இந்த காலத்தினால இறந்து போன பூம்பாவையை எரிச்ச அந்த சாம்பலை வந்து பெண்ணாக மாற்றினார் சம்பந்தர். காதல் கொண்டு சொல்லின் மன்னன் கல்மிதப்ப உய்த்ததும், கட்டுனை பூட்டி கடல்ல பாய்ச்சினாலும் அந்த கல்லு தெப்பமா மிதந்துச்சான். அப்பருக்கு வாய் திறந்து முதலை கக்க மகனை நீ அழைத்ததும், சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் அவினாசியில பாடினதும், அங்க முதலையால் விழுங்கப்பட்ட அந்த குழந்தை, விழுங்கப்பட்டது சிறு குழந்தையா அது வெளிவந்தது. அது அந்த உபநயன காலத்தில் என்ன வயது இருக்குமோ அந்த வயதுடைய குழந்தையாக. அதுக்கு வரலாறு என்ன சொல்லுது? ஒரு வீட்டுல உபநயன காலத்துல ஒரு குழந்தை, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க, இன்னொரு வீட்டுல அழுது புலம்புறாங்க. என்ன காரணம்னு சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் வினாவும் போது, 2 குழந்தை பிறந்துச்சு, ஒரு குழந்தை விளையாட போகும்போது இந்த முதலை கிடையாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவரு பாடி அந்த பொக்களி அவினாசி அந்த ஊர்ல முதலை குழந்தையை கக்கும்படி செஞ்சார். அந்த காஞ்சி கிடந்த அந்த ஏரியில தண்ணி நிரம்பி அப்பொழுதே முதலை வந்து அது குழந்தையை கக்கி கொடுத்துட்டு போச்சான். இந்த அரிய செயல்களை எல்லாம் இவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படின்னு பார்த்தாக்க, இறைவன் திருவருளாலேயே செய்தார்கள். அப்ப அடியார்களுக்கு பலம் எது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வச்சோம்னா அதற்கான பதில் இறைவனுடைய திருவருள் துணை கொண்டுதான் செய்தார்கள். அடியார் உள்ளத்து அன்பு மீது உற குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் உடையவர்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுடைய பெருமையை பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் அந்த தடுத்தாட்கொள்ளப்பட்ட பிறகு திரும்ப நடந்த விஷயங்கள், சில அற்புதங்கள்லாம் நடந்துக்கு, அதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சலாம். இறைவன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச வாட்டி பல தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து தில்லைக்கு போனாரு. தில்லையில ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருந்தார். சாமி அவரை திருவாரூருக்கு வருமாறு சொன்னார். பல நாள் திருவாரூர்ல இறைவனை சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் தொழுதார். அங்கு பறவையார் எனும் பதியிலார் குலத்து பெண்ணை கண்டார். அற்புதமோ சிவனருளோ என அதிசயம் கொண்டு சிவனருள் பெற்றவனோ என்ன பறவையாரும் நினைக்கிற மாதிரி, சிவாச்சாரியர் குலத்துல பிறந்த சுந்தரர் கணிகர் குலத்தில் தோன்றிய பறவையாரை மணந்து கொண்டார். இந்த திருமணத்துக்கு கலப்பு திருமணமாக செய்து கொண்டு புரட்சி செய்திருக்கிறார் அப்படின்னு கூட நூல் ஆசிரியர்கள் எழுதுறாங்க. தம்பிரார் தோழனாகிய அவரை யார்தாம் ஜாதியை விட்டு தள்ளி வைக்க முடியும்? தேவர்கள் வந்து விரும்பி தங்குகிற திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் சிவடை தேவர்கள் போட்டு திருத்தொண்டை தொகையும் பாடினார். இப்படி சொல்றாங்க. இவருக்காக பறவை வீட்டுக்கு
சாமி இருபொழுது தூது சென்றதாக. ஆரூரில் பறவைதன்பால் நின்மலனை தூதுவிடு நேசனையார் இறைவனை அழைப்ப அளவில் ஆறு நீங்கும். அப்ப இறைவனே இவருடைய காதலுக்கு தூது போறார் அப்படின்னா அவருடைய சிறப்பை என்னன்னு சொல்றது. அப்ப நட்புடைய இறைவனுக்கு நண்பராக இருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு. இதுல நெறிகள் எல்லாம் வேற சொல்லுவாங்க. பக்தி நெறி, தொண்டு நெறி, யோக நெறி, ஞான நெறி, 4 நெறியை பிரிச்சு வச்சு இந்த ஆசிரியர்கள் உரையாசிரியர்கள் உரை எழுதும் போது சொல்லுவாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் யோக நெறியை கடைபிடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா நெறிகளுக்குமே தேவையான அடிப்படை ஞானம். இவங்கெல்லாம் சிவஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். இந்த சிவஞானமே பக்தியாலும் வழிபாடு செய்ய தூண்டியது, தொண்டு செய்தும் வழிபாடு செய்ய தூண்டியது, யோகம் செய்தும் வழிபாடு செய்ய தூண்டியது, ஞானத்தாலும் வழிபாடு செய்ய நாளும் நிறைந்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு நம் சிந்தையில் எப்பவும் தவறாம வச்சுக்கணும். திருக்குவளைக்கு அருகில இருந்த குண்டையூர் கிளார் அப்படிங்கிற வேண்டிய நெல் கொண்டு வந்து கொடுத்தார். கோட்புலி நாயனார் திருநாட்டியத்தான் குடி அழைத்து சென்றார். தன் மக்களாகிய சிங்கடி, வனப்பகை ஆகியோரை மணந்து கொள்ளுமாறு வேண்டினார். நம்பியாரூர் அவர்கள் அவர்களை தன் மடியில் அமர்த்தி கொண்டு மகளாக அவங்களை ஏற்றுக்கிட்டார். இத பல பதிகங்கள்ல சிங்கடி, வனப்பகை அப்பன் என்று பல இடங்கள்ல பாடியிருக்கார். புகழூர், திருவேலிமலை, நல்லூர், மலப்பாடி முதலிய தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து பைஞ்சேலி, ஈங்கோய் மலை, இந்த மாதிரி பல இடங்கள்ல சென்று இறைவனை வழிபாடு செய்தார். முதுகுன்றம் என்றால் இறைவன் கொடுத்த பொன்னை மணிமுத்தாரில் இட்டு திருவாரூரில் கமலாலயத்தில் எடுத்தார். பின்னர் திருக்கடவூர், வெண்காடு, சாய்க்காடு முதலிய தலங்கள் எல்லாம் வழிபாடு செய்து தொண்டை நாடு பயணம் செய்தார். திருக்கச்சூர் ஆலக்கோயில் அடைந்தார். பசியால் உடல் துவண்டார். இறைவன் வீடுதோறும் சென்று பிச்சை எடுத்து வந்து பசி போக்கினார். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவார் கரைகண்டார் என அவரை இறைவனை போற்றி பாடினார். திருவொற்றியூர் சென்றடைந்தார். அவ்வூரில் வேளாளர் குலத்தில் தோன்றிய சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் வருது. இதுல நம்ம புராணத்தை விரிவா பார்க்கறதுக்கு இந்த கொஞ்ச நேரத்தை எடுத்து பார்க்கும்போது அதற்கு கால அவகாசமும் பத்தாது. அதுல இவர் சத்தியம் செய்து கொடுப்பது இதெல்லாம் அந்த புராணத்துல வரும். ஆக அவர் அங்க பார்த்த 2 பேரையும் இங்க திருமணம் செய்து கொண்டார், இறைவனுடைய வாக்கு கிணங்க அப்படிங்கிறத காட்டுறது இந்த இடத்துல இருக்கு. அவ்வூரில் வேளாளர் குலத்தோடு சங்கிலி நாச்சியார் திருமணம் செய்து கொண்டதோடு திருவாரூர் பங்குனி பெருவிழா பறவையார் ஆடல் பாடல் நிறைவுக்கு வரவே திருவாரூர் புறப்பட்டார். சங்கிலியாருக்கு செய்து கொடுத்த சத்தியம் தவறவே கண்களை இழந்தாராம். இந்த ஊரை விட்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சங்கிலி நாச்சியாருக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தார் திருவொற்றியூர்ல. அந்த சத்தியத்தை இவர் சரியா கடைபிடிச்சு அந்த ஊர்லயே இருந்திருக்கணும். அப்படி இல்லாம திருவாரூர் புறப்பட்டதுனால தன் கண்களை இழந்தார். அப்ப திருவாரூர் அவர் மனத்தை இழத்தது அப்படின்னு நம் சிந்தையில் கொள்ள வேண்டும். காஞ்சிபுரத்துக்கு ஆழந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதி அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏழவார் குழலார் மேனங்க என்று மேத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறேன்னு பாடி இடது கண்ணை பெற்றார். பல தலங்களுக்கு வழிபாடு செய்து திருவாரூர் சென்று பதிகம் பாடி வலது கண்ணையும் பெற்றார். அதுக்கப்புறமேட்டு பறவையாருடன் வாழ்ந்து வந்தார். இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஊழல் தீர்க்க இறைவன் இருமுறை தூது செய்தாராம். அதை நம்ம சிந்தனையில வச்சுக்கணும். இப்ப கடவுள் காதலுக்கு தூது செய்தவரான்னா நட்பு எப்படி இருக்கணும்னு அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கார். அவ்வளவு தன்னுடைய தொண்டர் மேலையும் நண்பனாகிய ஆரூரன் மேலையும் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் மேலையும் அவ்வளவு
கரிசனமுடையவராக இறைவன் இருந்தார். சேர நாட்டில் அரசாளக்கூடிய கொடுங்கல்லூர் சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய பெருமையை அறிந்து அவரை காண வந்தார். இருவரும் பாண்டி நாட்டு தலையாத்திரை சென்றார்கள். சேரமான் அழைத்ததன் பேரில் அவருடன் சேரநாடு சென்றார். திரு அஞ்சைக்களம் சென்று வழிபட்டார். அரண்மனை அடைந்து அவர் அன்பில் திளைத்தார். பல நாட்கள் அஞ்சை களத்து அப்பனை மனமுருகி வேண்டினார். சேரமான் பெருமானை பத்தி சொல்லணும்னாக்க, சிலம்பொலி கேட்க செய்து நடராஜ திருமேனி இலங்கு இன்று உள்ளது. சாமி அவருடைய சிலம்பொலியை கேட்ட பிறகு இவர் விரதத்தை முடிக்கக்கூடிய சிவனடியாராக இருந்தார். கொடுங்கல்லூரில் இருந்த சுந்தரர் ஆரூராரை நினைந்து பதிகம் பாடி செல்ல புறப்பட்டார். பிரிவை அறியாமல் சேரமான் வருந்தினார். எனக்கு பாரோடு விசும்பாச்சி உமது பாதமலரே என்று கூறினாராம். ஆரூர் பெருமானை மறந்தீரேல் என்று கூறி சுந்தரர் புறப்பட்டாராம். சேரன் நவமணிகள், மணிப்பூண்கள், ஆடை வகைகள் முதலியவற்றை ஏலவார் முடியில் வைத்து அனுப்பினார். திருமுருகன் பூண்டியில் இறைவன் சிவகணங்களை வேடர் வடிவில் அனுப்பி அவற்றை கவர்ந்து வருமாறு செய்தார். எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெருமான் நீரே என்று சுந்தரர் இறைவனை கோபித்து கொண்டாராம். இறைவன் தந்த பொருள்களோடு சாமி திரும்பி பொருள்களை கொடுக்கிறார். அந்த பொருள்களோடு திருவாரூர் வந்து சேர்ந்தார். இரண்டாம் முறையாக சேரநாடு புறப்பட்டார். வழியில் கொங்கு நாடு அவிநாசி அடைந்தார். அங்கதான் அந்த அந்தன சிறுவன் குளத்தில் இருந்த முதலை விளங்கிய அந்த வரலாறு வருகிறது. அவிநாசி அப்பனை வழிபாடு செய்து அந்த குழந்தையை மீட்டு குலைத்தார். பாடியிருக்காங்க. அவிநாசியிலிருந்து சுந்தரர் சேரநாடு அடைந்தார். நகரை அலங்கரித்து அமைச்சர்கள் புடைசூழச் சென்று சுந்தரரை யானை மேல் அமரச் செய்து அழைத்து சென்றார் சேரமான் பெருமான். மலைநாட்டில் தங்கியிருந்த போது சேரமான் பெருமான் திருமஞ்சன சாலைக்கு சென்றபோது சுந்தரர் இவ்வுலகில் வந்த பணி முடியும் நிலை நிறைவுற்றதை எண்ணி கோயிலை அடைந்து வலம் வந்து மனை வாழ்க்கை நீங்கி திருவடியில் சேர வேண்டும் என்று குறிப்போடு தலைக்கு மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகத்தை பாடினார். இதுல சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் வரலாறு பெரிய புராணத்துல படிக்கும்போது கூட ஒட்டா ஒரே புராண அமைப்புல அது இருக்காது. அங்கங்க இருக்கும். பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் வரலாறு தனித்தனியாக பேசப்படல. ஏனைய நாயன்மார்களோடு அந்த வரலாறுகளோடு கலந்து அவர் இருந்ததை அவர் அங்கங்க காட்டியிருப்பார். தடுத்தாண்டு கொண்ட புராணத்துல ஒரு 203 பாடலும், ஏயர்கோன் கலிர்காமர் புராணத்துல 409 பாடலும், களரிற்றறிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேரமான் பெருமானுடைய புராணத்துல 175 பாடலும், வெள்ளானை சருக்கத்துல 53 பாடலுமாக ஆக 840 பாடல்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாரை பத்தி பாடப்பட்டது. ஒரு நினைவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியை நம்ம பெரிய புராணத்துல 840 பாடல்கள் சாமி பாடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நினைவு கொள்ளலாம். இதோட கைலைக்கு போகணும் அப்படின்னு மனதில் தோன்றிடுச்சு. திருமஞ்சன சாலையில் ஞானத்தால் அறிந்த சேரமான் குதிரையை செவியில் ஐந்தெழுத்து. இவரு போறாரு கைலையில் நோக்கி. சுந்தரர் வெள்ளை யானையில ஏறி போறாரு. அதே நேரத்துல சேரமான் பெருமான் ஐந்தெழுத்த குதிரையின் செவியில் ஓதி அவரு கூட போறார். இவங்க 2 பேரும் போறதுக்கு முதல் நாளே பெருமல்லலை குறும்ப நாயனார் அவரும் கைலைக்கு முன்பாகவே போயிருக்கிறார். இவங்கெல்லாம் கைலைக்கு போறதை பார்த்துட்டு ஔவையார் விநாயக பெருமானை துதித்து அவரும் கைலைக்கு போனாங்க. இப்ப வான்வழியில கைலைக்கு அறவுளி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி அப்படின்னு பாடினாங்க. அப்படி எல்லாருமே பல ஞானிகள் கைலைக்கு சென்ற அந்த நாள் இந்த நாள். சாமி பாடினாரு.
தானெனை முன்படைத்தான் அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வாணனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஆணை உரித்த பகை அடியானோட மேலக்குல ஊனை உயிர் விரட்டி ஒல்லை யானை நினைந்திருந்தேன் வானை மதித்தமர் வளஞ் செய்து என ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் நுடித்தான் மலை முத்தமனே. மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தறியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனனை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்தான் துந்தரமோ நெஞ்சமே நுடித்தான் மலை உத்தமே. இப்படியெல்லாம் பாடிட்டு அந்த யானை அவங்களை எடுத்துட்டு கைலைக்கு கொண்டு சென்று சேர்த்தது. கடைசியா அங்கு கைலையில் இவர் பாடி இந்த அஞ்சையப்பருக்கு ஊழிதோறும் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலை சூழிசை என்கரம்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசை இண்டமிழால் இசை தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அந்த அப்பற்கு அறிவிப்பதுன்னு பாடி ஒரு இறைவனுடைய திருவருளால சென்று கைலை அடைந்தார். அடியார்களுடைய பெருமையை ஒரு வாக்கால சொல்ல முடியாது. மிக சிறப்பு வாய்ந்த இந்த நாள், இந்த புராணத்தின் சிந்தனைக்குரிய நாள். இதை சிந்திப்பதற்கு நமக்கும் இறைவனுடைய திருவருள் துணை செய்தது. இந்த குருவருள் ஆன்மீக மையத்தின் மூலமாக ஒரு சிறு பகுதியாக இதை நாம் இன்னைக்கு சிந்திச்சோம். நல்லோரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று அப்படி சொன்னாங்க. ஊனடைந்த பிறவி உடம்பின் பிறவி தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மாடண்டம் செய்யும் வரதர் பொற்றால் தொலைன்னு பெரிய புராணத்துல சாமி சொல்லுவார். இந்த உடம்பு எடுத்தது எதுக்குன்னா இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு. அப்படி வழிபாடு செய்வதற்கு கிடைத்த இந்த பிறவியில அளவிலாத அடியார் புகழ் அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக முதல்ல திருத்தொண்டர் தொகையை நமக்கு பாடி பெருங்கருணை செய்தவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய குரு பூஜை ஆகிய இந்த நல்ல நாளில் நமது குலதெய்வமாக விளங்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய திருத்தொண்டர் தொகையையும் அவருடைய புராணத்தை மேலோட்டமாக சிந்தித்தால் கூட ஒரு சிறு பகுதியாக சிந்திப்பதற்கும் இறைவனுடைய திருவருள் நமக்கு மிகவும் துணை செய்தது என்று சொல்லி இதுல உபமன்ய முனிவர் சொல்றாரு, இவருடைய நாம் தொழக்கூடிய பாங்கினை உடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் அப்படின்னு அவர் சொல்றாரு. கைகள் கூப்பி தொழுது எழுந்து அத்திசை மெய்யில் ஆனந்த வாரி விரவிட செய்ய நீள்சடை மாமுனி செவ்வூழி ஐயம் நீங்க உணவோர் அந்தனர்னு சொன்னாங்க. அப்படி வழிபாடு செய்வதற்கு உரியவராக இருந்தார் சாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் உள்ள வண்ணம் முனிவர் உரை செய்வான் வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்து அணைவான் உளன் அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரன் முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு என்ன ஆம் எனும் நாள் மலர் கொய்திட துண்ணினான் நந்தன வனச்சூழல் இப்படிலாம் சொல்றார். அந்த புராணத்தில் அவர் எடுத்து பேசும்போது அப்படி உபமன்ய முனிவர் யார் அப்படின்னு பார்த்தா மத்தியந்தன முனிவருடைய பேரன் வியாக்கரபாத முனிவருடைய மகன். அந்த பாடுவாங்க, பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பால்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றல் செய்தவன் மன்னிய தில்லைதனுள் ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற சித்தம் பழமை இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமேன் திருப்பல்லாண்டுல பாடியிருப்பாரு. அந்த பாலுக்கு அழுத பாலகனாகிய உபமன்ய முனிவர் கிருஷ்ணனுக்கு சிவதீட்சை பண்ணி வச்சவர் குருநாதர். அவரு அந்த ஆகாயத்தின் வழியில
யானையின் மீது ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார் வரும்போது இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பெருமையை அவர் எடுத்து சொல்றாரு. அப்படிதான் இந்த புராணம் நமக்கு ஆரம்பிக்குது. அப்படி உயர்ந்த முனிவர்களால் அவர்கள் தொழக்கூடிய தன்மை உடையவராக சொல்லப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனார். இந்த நல்ல நாள்ல இந்த சிந்தனைக்குரிய பகுதியில சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய பகுதியை சிறிதாக சிந்தித்து இறைவன் திருவருள் நமக்கு கூடும்படியாக நாம் அவருடைய திருவடியை தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த சிறு சிந்தனை பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம்.